ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிரஞ்சன் கவிதைகள். இன்றைக்கி வந்து ஒரு மாங்காய் வத்தல் வச்சு ஒரு சிம்பிளான முறையில் ஒரு சாம்பார் எப்படி வைக்கிறது அப்படின்னு. மாங்காய் வத்தல் வந்து இங்கே பார்த்திங்கன்னா நான் ஊற வச்சுருக்கேன். மாங்காய் இல்லாத டைமில் இந்த மாங்காய் வத்தல் வந்து யூஸ் பண்ணி சாம்பார் வச்சோம்னா சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், மாங்காய் வத்தல் இந்த டப்பா ஃபுல்லாக இங்கே பாருங்கள் காய வச்சு பதப்படுத்தி வச்சுருக்கேன். வருஷம் ஃபுல்லாக இந்த மாங்காய் வத்தலை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சீசன் இருக்கிறப்ப வாங்கி காய போட்டு விட்டோம்னா சீசன் இல்லாதப்போ நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வாழைத்தண்டு மாங்காய் வத்தல் போட்டு சாம்பார் வச்சு காமிக்கிறேன். இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு, கடுகு போட்டாச்சு. இப்போ வெங்காயம் போட்டேன், தக்காளி போடுறேன். ஏற்கனவே தக்காளி வெங்காயம் நான் பருப்பில் போட்டு வேக வச்சு கடைஞ்சி வச்சுருக்கேன். அதனால் கொஞ்சமாக தான் இந்த வெங்காயம் தக்காளி இதில் போடுவேன் நான். இதில் வந்து தாளிப்புக்கு கருவேப்பிலை கொத்தமல்லி போகிறோம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம். இதை பாருங்கள், வெங்காயம் வதங்கிறதுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன். சூப்பராக நம்ம வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு பாருங்கள். மீன் பாருங்கள், சூப்பராக நம்ம வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. சாம்பார் தேவையானது. இப்போ இதில் வந்து அலசி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற காய்கறி தண்ணி இதை வந்து ஊற்றி காய்கறியை நல்லா வேக விடணும். மிளகாப்பொடி போட்டு இந்த ஒரு நிமிஷம் இருங்க, மிளகாத்தூள் எடுத்துகிட்டு வரேன். இங்கே பாருங்கள், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ காய்கறி வேகிறதுக்காக தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த காய் வெந்ததும் கரைஞ்சி வச்ச பருப்பு ஊற்றி கொதிக்க விட்டு புளி ஊற்றி இறக்கிட்டோம்னா நம்ம சூப்பரான மாங்காய் வத்தல் சாம்பார் ரெடி ஆகிடும். இந்த மாங்காய் வத்தல் சீசன் இல்லாதப்போ நம்ம போட்டு செஞ்சோம்னா சூப்பராக வாசனையாக இருக்கும். சூப்பரான மாங்காய் சாம்பார் மாதிரியே சாப்பிட்ற மாதிரியே இருக்கும், அவ்வளோ வாசனையாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம சாம்பாருக்கு காயெல்லாம் வெந்துடுச்சு. மாங்காய் அதை வருங்க, மாங்காய் தெரியுதா, வத்தல் மாங்காய், வாழைத்தண்டு, முருங்கைக்காய் எல்லாமே வெந்துடுச்சு. இந்த டைமில் நான் கடைஞ்சி வச்ச பருப்பு புளி சேர்க்குறேன். சூப்பராக இருக்கும், வாசனையாக இருக்குது சாம்பார், செம வாசனையாக. ஏன் பாருங்கள், சூப்பரான நம்ம மாங்காய் வத்தல் சாம்பார் செம வாசனையாக இருக்குது. இட்லிக்கு, தோசைக்கு, சாப்பாட்டுக்கு மெயினாக ஊற்றி முருங்கைக்காய் பொரியல் வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.